வணக்கம் அன்பு நெஞ்சங்களே, நான் விஜயகுமார். இது ஆல் இன் ஒன் ஜனா சேனல். இப்போ நம்ம பார்க்க போகிறது சிங்கிள் ஃபேஸ் சப்மர்சிபிள் பம்பு ஸ்டார்டர் இன்ஸ்டலேஷனை பற்றி பார்க்க போகிறோம். இது LNT மேக்ஸ் ஸ்டார்டர். இந்த ஸ்டார்டர் இன்ஸ்டலேஷனை முழுமையாக இந்த வீடியோவில் பார்க்கலாம். அதற்கு முன்பாக இந்த ஸ்டார்டரை பற்றி ஒரு சில விஷயங்களை நம்மளோட பகிர்ந்துறதுக்கு நான் ஆசைப்பட்றேன். இந்த ஸ்டார்டரில் ஒரு கான்டாக்டர், ஒரு ரிலே, 2 கெப்பாசிட்டர், அப்புறம் டெர்மினல்ஸு, வோல்ட்மீட்டர், அம்மீட்டர் இணைஞ்ச ஒரு காம்போசிஷன் தான் இந்த ஸ்டார்டரு. இந்த ஸ்டார்டரை பற்றி பார்க்கறது முன்னாடி ஏற்கனவே என்னோட ஒரு வீடியோவில் சிம்பிள் ஸ்டார்டர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரே ஒரு கெப்பாசிட்டர் மட்டும் யூஸ் பண்ணி எவ்வாறு மோட்டர் ரன் பண்ணுறது அப்படின்னு சொல்லி நான் போட்டிருப்பேன். அந்த ஸ்டார்டரை பற்றி ஒரு சப்ஸ்கிரைபர் கமெண்ட் பண்ணியிருந்தாங்க. அந்த கமெண்ட் பார்த்தீங்கன்னாக்க சாதாரண ஸ்டார்டர் இருக்கும், அதாவது சிம்பிள் ஸ்டார்டர் இருக்கும், ஒரே ஒரு கெப்பாசிட்டர் மட்டும் யூஸ் பண்ணி ரன் பண்ணக்கூடிய சிம்பிள் ஸ்டார்ட் இருக்கும். இந்த வகையான கான்டாக்டர் ரிலே உள்ள ஸ்டார்டருக்கு என்ன அட்வான்டேஜ் டிஸ்அட்வான்டேஜ் சொல்லி கேட்டிருந்தாங்க. அந்த என்ன அட்வான்டேஜ் என்ன டிஸ்அட்வான்டேஜ் அப்படின்னு சொல்லி பார்த்தாக்க, சிம்பிள் ஸ்டார்டரை பொறுத்தவரை ஜஸ்ட் மோட்டர் ஆன் பண்ணலாம், ஆஃப் பண்ணலாம், அது மட்டும் தான் செய்ய முடியும். பட் இந்த வகையான ஸ்டார்டரை பார்த்தீங்க சொன்னாக்க ரிலே இருக்கிறதுனால உங்களுக்கு ஓவர் கரண்ட் பாஸ் ஆகுது. ஒன்று மோட்டர் லாக் ஆனால் பாஸ் ஆகலாம், அல்லது ஷார்ட் சர்க்யூட் ஆனால் பாஸ் ஆகலாம், அல்லது மோட்டர் பேரிங் போய் மோட்டர் லாக் ஆகிடுச்சு அப்படின்னு சொன்னால் ஓவர் கரண்ட் போகும். அந்த மாதிரி நேரத்தில் பார்த்தோன்னாக்க மோட்டரை ட்ரிப் பண்ணுறதுக்கு இந்த மாதிரியான ரிலையன்ஸ் செட்டப் கொண்ட ஸ்டார்டர் தான் ரொம்ப ரொம்ப நல்லது. அப்புறம் பார்த்தா இந்த ஸ்டார்டரை பொறுத்தவரை இன்னொரு அட்வான்டேஜ் பார்த்தீங்க சொன்னாக்க நோ வோல்ட் ரிலீஸ். கான்டாக்ட் இருக்கிறதுனால சப்ளை இல்லை அப்படின்னு சொன்னால் ஆட்டோமேட்டிக்காக ஆஃப் ஆகிடும். சப்ளை வந்தோடனே நாம் சுவிட்ச் ஆன் பண்ணால் தான் இந்த ஸ்டார்டர் வேலை செய்யும். பட் அந்த வகையான ஜஸ்ட் ஒரே ஒரு கெப்பாசிட்டர் மட்டும் யூஸ் பண்ணி சுவிட்சை போட்டால் ஓடும் அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு சொன்னாக்க, அதில் இந்த கான்டாக்டர் இல்லாதனால பார்த்தீங்க சொன்னாக்க அது தானாக ஆஃப் ஆகாது, நாம் ஆஃப் பண்ணால் மட்டும்தான் ஆஃப் ஆகும். இந்த ஸ்டார்டரை பொறுத்தவரை 2 கெப்பாசிட்டர் கொடுத்துருக்காங்க. இந்த 2 கெப்பாசிட்டரில் ஒன்று ஸ்டார்ட் பண்ணுறதுக்காக பயன்படுது, இன்னொன்று ரன்னிங்கில் ஓடுறதுக்காக பயன்படுது. அதாவது இந்த மோட்டரோட டெர்மினலை, அதாவது இந்த மோட்டரோட பேனலில் நம்ம பார்த்தோம் சொன்னாக்க ஒரு வார்த்தை கொடுத்துருப்பாங்க. என்ன கொடுத்துருப்பாங்க சொன்னாக்க, ஜஸ்ட்டு ப்ரெஸ் த க்ரீன் பட்டன் 5 செகண்ட்ஸ் ஒன்லி அப்படின்னு சொல்லிட்டு இதோட பாக்ஸோட டாப்பில் கொடுத்துருப்பாங்க. அதுக்கு என்ன அர்த்தம் சொன்னாக்க, மோட்டர் ஸ்டார்டரை அழுத்தி எப்போதும் பிடிச்சிக்கிட்டே இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஏன்னு கேட்டீங்க சொன்னாக்க, நாம் ஸ்டார்டரை அழுத்தி பிடிச்சிட்டு இருக்கும்போது பார்த்தீங்க சொன்னாக்க 2 கெப்பாசிட்டரும் சேர்ந்து வேலை செய்யும். அதே நேரத்தில் பட்டனை நம்ம ரிலீஸ் பண்ணிட்டோம் சொன்னாக்க ஒரு கெப்பாசிட்டர் மட்டும் வேலை செய்யும். அதாவது நாம் ப்ரெஸ் பண்ணி இருக்கும்போது இதை 2 கெப்பாசிட்டர் கொடுத்துருப்பாங்க. ஒரு கெப்பாசிட்டி 50 MFT கெப்பாசிட்டர், இன்னொன்று பார்த்தீங்க சொன்னாக்க 120 MFT கெப்பாசிட்டர் ஒன்று கொடுத்துருப்பாங்க. இந்த நம்ம ப்ரெஸ் பண்ணி பிடிச்சிட்டு இருக்கும்போது பார்த்தீங்க சொன்னால் 120யும் 50யும் சேர்ந்து ஒன்றா சேர்த்து ஆக்ட் ஆகி அந்த மோட்டருக்கு கூடுதல் கரண்ட்டை கொடுக்கும். நம்ம ஸ்டார்ட் பட்டனை ரிலீஸ் பண்ணிட்டோம் அப்படி சொன்னாக்க பார்த்தீங்க சொன்னாக்க ஒரு கெப்பாசிட்டர் மட்டும், அதாவது 50 MFT கெப்பாசிட்டர் மட்டும் வேலை செய்யும். அந்த மாதிரி தான் இந்த ஸ்டார்டரோட அமைப்பை உருவாக்கியிருக்காங்க. ஏன்னா ஒரு மோட்டர் ஸ்டார்ட் ஆகும்போது 7 டைம்ஸ் தான் ஃபுல்லோட கரண்ட் அப்படின்னு சொல்லிட்டு நான் ஏற்கனவே உள்ள வீடியோஸ்லையும் சொல்லியிருப்பேன், இப்போவும் சொல்கிறேன். 7 டைம்ஸ் ஃபுல்லோட கரண்ட், அந்த ஃபுல்லோட கரண்ட்டை கொடுக்கறதுக்காக வேண்டி தான் டபுள் கெப்பாசிட்டி யூஸ் பண்ணுறது. இந்த ஸ்டார்டரை பற்றி சொல்லணும்னு சொன்னாக்க, ஒரு இன்புட் டெர்மினல், அதாவது ஃபேஸ் நியூட்ரல் கொண்ட ஒரு இன்புட் டெர்மினல் இருக்கும். அப்புறம் RYB அப்படின்னு சொல்லிட்டு அவுட்புட் டெர்மினல் இருக்கும். இந்த ஸ்டார்டரை நாம் ஃபிக்ஸ் பண்ணி இன்புட் கொடுத்து அவுட்புட் எடுத்து அந்த அவுட்புட்டை மோட்டாருக்கு கனெக்ட் பண்ணி அந்த மோட்ரு ஓடுற வரலையும் இந்த வீடியோவை பார்க்கலாம். இந்த வீடியோ முழுமையாக பாருங்கள், ஸ்டார்டரை எப்படி ஃபிக்ஸ் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு நாம் தெரிஞ்சுக்கலாம். நம்மளோட சேனலில் நான் போடக்கூடிய வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நன்றி.
நன்றி.